ஒரு தடவை நானும் இசையில் வல்லவராகிய பாலமுரளி கிருஷ்ணாவும் விமானத்தில் ஒன்றா பயணம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அது ஒரு வேடிக்கையான அனுபவம். அப்படி பயணம் பண்ணும்போது கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க. அப்போல்லாம் ஃப்ளைட்டில் ஏதாவது கொடுப்பாங்க கண்டிப்பாக போகிறவங்களுக்கெல்லாம். இப்போ மாதிரி காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போது கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். பக்கத்தில் இருந்த எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு பாலமுரளி கிருஷ்ணா சாரை பார்த்துட்டு அவருக்கும் வேண்டான்ட்டேன். மிஸ்யூஷன் குடிக்க மாட்டார். அவர் சொன்னார், எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் வேணும்னார். ஏங்க உங்கள் தொண்டையை கெடுத்துறாதா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இசை வேணுமோ இல்லையோ, இசைக்கு நான் வேணும், அது என்னை காப்பாற்றும் அப்படின்றார். அதாவது எனக்கு இசை வேணுமோ இல்லையோ, இசைக்கு நான் வேணும், என் தொண்டையை அது காப்பாற்றும் அப்படின்னு. நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே வந்தேன். இந்த மாதிரி நோய்க்கு வைத்தியம் பண்ண முடியும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு. அதை பற்றி அவர் ரிசர்ச் பண்ணவர். அவர் ஆந்திரா அரசு ஆதரவில் ரிசர்ச் பண்ணவர். அவர் சொன்னார், ஆம், நல்லபடி பாடினால் இன்னென்ன நோய்க்கு இன்னென்ன ராகம் மாற்று செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தார். என்னுடைய அதிர்ஷ்டம் அவரோட பேசிகிட்டு வர ஒரு வாய்ப்பு. அப்போ ஒரு கருத்து சொன்னார். இந்த ஸ்வரம் இருக்கு இல்லையா, அது ஒரு எலக்ட்ரிசிட்டி அதெல்லாம். அதனால் அது எதிரில் போய் யாருக்கு அதில் விழுதோ அவனுக்குள்ளே ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணும். அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். ஆனால் பாடுறவன் கவனமாக பாடணும். அவர் கொஞ்சம் தெலுங்கு தமிழ் கலந்த மாதிரி பேசுவார். பாடுறவன் கவனமாக பாடணும், அபஸ்வரமாக பாடக்கூடாது. அபஸ்வரமாக பாடினா சீக்கிரம் செத்து போயிடுவான் அப்படின்றார். நான் திடுக்கிட்டு போனேன். எங்கள் வைத்தியம் பண்ண போய் செத்து போயிட்டேன். கவலைப்படாதீங்கோ, பாடுறவன் தான் முதல்ல சாவான், கேட்குறவன் அப்புறம் சாவான் அப்படின்றார். இசைக்கு இவ்வளோ வலிமை உண்டான். ஏன்னா இது நான் நம்புறது முதல்ல கஷ்டப்பட்டேன். பிறகு இசை பற்றிய செய்திகள் நூல்கள் எல்லாம் எடுத்தால் எப்படி இது போய் ஒர்க் பண்ணுதுங்கிறத பார்த்தா, இப்போ வச்சுக்கோங்களேன், ஒரு சதுரமான ரூம், கதவெல்லாம் அடைச்சிருங்க. ஒரு மூலையில் ஒரு வீணையை வச்சுட்டு எதிர் மூலையில் இன்னொரு வீணையை கொண்டு போய் நீங்கள் வச்சுட்டு ஒரு வீணையை மீட்டுங்க. அதில் என்ன ஸ்வரம் மீட்டுறீங்களோ அது அந்த வீணையிலேருந்து கேட்கும். ஸ்ட்ரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், நரம்பு கருவிகளுக்கு இது மாதிரி ஒரு நன்மை இருக்குது. நரம்பு கருவி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் மீட்டுறீங்க இங்கே. இப்போ இங்கே என்ன ஸ்வரம் மீட்டுறீங்களோ அந்த ஸ்வரம் இந்த வீணையில் மட்டும் இல்லைங்க, எதிரில் இருக்க நரம்பு கருவி இருக்குது பாருங்கள், அது வாங்கிக்கும், திரும்ப அதுலேருந்து வெளியில் வரும் அந்த ஸ்வரம். இது ஒரு ஆச்சரியம். இப்போ நாம் எல்லாருமே யார்? வீணை. வீணையோட அமைப்பு ஹியூமன் பாடியோட அமைப்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வீணையை நிமித்தி வைங்க, அப்படி அந்த அந்த பின்பக்கம் மாதிரி தான் அமைப்பு, முதுகுத்தண்டு மாதிரி தான் அமைப்பு, நடுவில் போகிற முதுகுத்தண்டு நரம்புகள், அந்த அமைப்பு முறையே வீணை மனித வடிவம். இது தெரிஞ்சு சொன்னானோ தெரியாமல் சொன்னானோ பாரதி அடிச்சார், நல்லதோர் வீணை செய்து அதை நலம் கட பொழுதியில் எரிவதுண்டோன்னார். மனுஷன் வீணை. ஸோ நீங்கள் எதிரிலேருந்து ஒரு ஸ்வரம் சொன்னால் அந்த ஸ்வரம் கேட்குறவங்கிட்டேருந்து வெளியில் வரும். அவனும் நரம்பு கருவி, அதை அனுபவிச்சானா போகிறோம், அவனுக்குள்ளேருந்து வெளியில் வரும். அதன் மூலமாக அது நோய் நீக்குகிறது அப்படின்னு இசைக்கு பெருமை சொன்னாங்க. நம்முடைய நாயன்மார்கள், ஆழ்வார்கள் இவங்கெல்லாம் கோயிலில் போய் பாடியிருக்காங்க, நிறைய அற்புதங்கள்லாம் நடத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான இசையினுடைய வலிமையாக இருக்கணும். அதனால தான் இப்போ தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் கூட நாம் இயலில் சொல்வதோடு நிறுத்தக்கூடாது. சார் தேவாரம் எழுதினார்னு குறிப்பு போட்டிருக்கிறான், தேவாரம் பாடினார்னு போட்டிருக்கிறான். பாடியிருக்கிறாங்க நம்முடைய முன்னோர்கள். பாரதி தன்னுடைய ஒவ்வொரு பாட்டையும் பாடி தான் இருக்கிறார். ஏன் பாடியிருக்கிறார் அவர் பாரதி? அப்படியே உணர்ச்சியோடு வரணும் அப்படின்னா அந்த இசையோடு தான் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ராக குறிப்பு போட்டிருப்பார். அந்த குறிப்பே ரொம்ப சுவையாக இருக்கும். பாரதிக்கு இசை மேலே அவ்வளோ மோகம் உண்டு. பாரதி எவ்வளோ இசையை நேசிச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால், எங்கெல்லாம் இசை இருக்குன்னு ஒரு பட்டியல் போட்டார் குயில் பாட்டில். அப்படி இன்னொருத்தம் போட முடியாது. காணப்பறவை கலகலையனும் ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் இசைகளிலும், காத்தும் மரமும் இசை எழுப்புது அப்படின்னார். பறவை அது கலகலன்னு இசை எழுப்புதான். காணப்பறவை கலகலையனும் ஓசையிலும் காற்று மரங்களிடை காட்டும் இசைகளிலும் ஆற்று நீரோசை, ஆற்றுல ஒரு சவுண்டு வரும், ஆற்று நீரோசை, அருவி ஒலியினிலும், அருவிலேருந்து ஒரு ஒலி வரும், நீல பெருங்கடல் என் நேரமுமே தான் இசைக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும், கடல்லேருந்து வருது சங்கீதம். மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருகப் பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும் ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும். ஏற்றம் அரைக்கிறவன் பாடியிருக்கான் சார் இந்த நாட்டில். அவங்களுக்குன்னு ஒரு பள்ளுன்னு ஒரு பாட்டு உண்டு, பாடுவாங்க. ஒரு மியூசிக்கோடு தான் போடுவாங்க. ஏன்னா மியூசிக் என்ன தெரியுமா, உண்மையிலேயே இசை
நம்முடைய மன மகிழ்ச்சியின் வெளிப்பாடு. இந்த உளவியல் நிபுணர்கள் இருக்காங்க பாருங்கள், மருந்து கொடுத்து சில பேருக்கு வைத்தியம் பண்ணிக்கிட்டே வரும்போது ஒரு கேள்வி கேட்பாங்க, காலையில் இல்லை ஏஞ்சா பாடுறாரா அப்படின்னு கேட்பாங்க. என்ன அர்த்தம்? பாடுறான்னா மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு அர்த்தம், மனசு கொஞ்சம் நார்மல் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும் நெல்லிடிக்கும் கோற்றொடியார் குக்குவென கொஞ்சம் ஒலியினிலும் சுண்ணமிடிப்பார், சுண்ணாம்பிடிக்கிறவங்க சுண்ணமிடிப்பார் தம் சுவை மிகுந்த பண்களிலும் பண்ணை மடவார், யார்? நாற்று நடுறவங்க, களப்பறிக்கிறவங்க பாடியிருக்காங்க எல்லாருமே. சபாவில் யாரோ ஒருத்தர் பாடி மற்றவங்க கேட்டது தான் இசைன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாரும் பாடியிருக்கிறாங்க. பண்ணை மடவார் பழகு பல பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுத பாட்டினிலும். கூட்டமுத பாட்டுன்னு எதுக்கு பேர் வைக்கிறான்? இங்கிலீஷில் கோரஸ், ஒரு 10-20 பேர் சேர்ந்து பாடுவாங்க பாருங்கள், அதுக்கு கோரஸ்ன்னு சொல்கிறோம். கூட்டமுத பாட்டினிலும் வேயின் குழலோடு, வேயின்னா புல்லாங்குழல், வேயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல்கருவி. என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கலில் உண்ட எல்லாத்துலேயும் இசை இருக்குது. நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நந்தொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் யான். எல்லாத்துலேயும் நான் என் நெஞ்சை பறிகொடுத்தேன்னா இதான் இசையினுடைய மிகப்பெரிய வலிமை. நான் பாரதியை படித்த போது இந்த இசைக்காக படித்தேனா, படிக்கும்போது கிடைச்சதா தெரியாது, ஆனால் ஒரு அருமை கண்டுபிடிச்சேன். பாரதி என்ன சொல்கிறார்? எல்லா இசையிலும் ஒரு சுருதி இருக்கிறது. இந்த உலகத்துக்கே மொத்தத்தில் ஒரு சுருதி இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் அந்த 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 கோணம் ரொம்ப வியப்பாக இருந்தது. இப்போ தெருவில் போகிறோம், ஒரு பாம்பு பிடாரன் குழல் ஊதுகிறான் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாம்பு அந்த மகுடி வாசிப்பாங்க. அந்த பாம்பு வந்து அது வேறு காரணம்லாம் சொல்கிறாங்க, சயின்ஸுக்கு போனால் வேறு எங்கேயாவது போயிடும். எப்படியோ பாம்பு பிடாரன் குழல் ஊதுறான், அந்த பாம்பு ஆடும். இந்த பாம்பு பிடாரனுடைய இந்த மகுடியினுடைய இசை வருதா, இது வருகிற போதே தெருவில் ஒரு குழந்தை பிச்சை எடுக்குது. அதை தொம்பப்பிள்ளைகள்னு பாரதி சொல்வார். பாம்பு பிடாரன் குழல் ஊதுகிறான், அதில் ஒரு இசை வருது. தொம்பப்பிள்ளைகள் பிச்சைக்கு கத்துகின்றன மா தாயே, அதில் ஒரு மியூசிக் அங்கேருந்து வருது. தெருவில் யாரோ ஒருத்தவனை விற்றுக்கிட்டு போகிறான். பாரதி சொல்கிறார், ஜரிகை வேணுமா ஜரிகை என்றொருவன் கத்தி கொண்டு போகிறார். இல்லை எங்கே பாரதி வெளிப்படுறார் அப்படின்னு கேட்டால், பாம்பு பிடாரன் குழல் ஊதுகிறான், தொம்பப்பிள்ளைகள் பிச்சைக்கு கத்துகின்றன, ஜரிகை வேணுமா ஜரிகை, இது மூன்றிலும் ஒரே சுருதி அப்படின்னா. இங்கே தான் அபாரம். இசைக்கு சுருத்தின்னு ஒன்று ஆதாரம் இருக்குது. இது மூணுக்கும் ஒரே சுருதி இருக்கேடா, வெவ்வேறு இடத்துலேருந்து இந்த ஒலி புறப்படுது, இதுக்கு எப்படி ஒரு ஆதார சுருத்தி ஒன்றா இருக்குது? அப்படி சொல்லிட்டு சொல்கிறான், இந்த ஜகம் முழுவதும் எத்தனையோ இருந்தால் கூட இதற்குள் ஒரே சக்தி விளையாடுகிறது, ஆதார சுருதியாக விளையாடுகிறது அப்படின்னு. இந்த உலகமே ஒரு இசை மேடை அப்படின்னு நம்ம இயல் மேடைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறோம், அதை இசை மேடைன்னு பாரதி சொல்கிறார். இதெல்லாம் நம்ம படித்து அனுபவிக்க வேண்டிய விஷயம். இசை விழா உண்மை பெருமை தான். ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நம்முடைய வித்வான்களுக்கு இருக்குது. தியாகையருக்கும் இன்றைக்கி தியாகராஜ கீர்த்தனை பாடுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். தியாகையருக்கும் இன்றைக்கி தியாகராஜ கீர்த்தனை பாடுறவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? தியாகராஜர் தான் கீர்த்தனை பாடினார் அன்றைக்கி, தியாகையர் கீர்த்தனையும் இன்றைக்கும் பாடுறாங்க, என்ன வித்தியாசம்? ஒரே ஒரு வித்தியாசம், தியாகையர் தாம் அடைந்த இன்பத்தை விநியோகிப்பதற்கு பாடினார். ஹி அட்டைன்டு சம்திங் கிரேட். தியாகராஜா அட்டைன்டு, அவர் ராமனையோ முக்தியையோ ஞானத்தையோ பிளிஸ் அல்லது ஆனந்தத்தையோ எதையோ அடைஞ்சிட்டார். ஹி அட்டைன்டு சம்திங், அது கடவுள்னு வச்சுக்கோ. அவர் எதை அடைந்தாரோ அதை விநியோகிப்பதற்கு பாடுகிறார். இப்போ நாம் எப்படி பாடுறோம்? எதையோ அடைவதற்கு பாடுகிறோம். தட் இஸ் த டிஃபரன்ஸ். இன்றைக்கு சங்கீத வித்வான்கள் தியாகராஜ கீர்த்தனையின் மூலம் எதையோ அடைவதற்கு பாடுகிறார்கள். தியாகராஜர் தாம் அடைந்ததை விநியோகிப்பதற்கு பாடினார். இதுதான் இசையில் இருக்கிற மிகப்பெரிய மேன்மை. இந்த இசை உலகம் உள்ள வரைக்கும் அழியாதது. இயலுக்கு ஒரு மரியாதை இருக்குன்னா அதை விட இசைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது. அந்த இசையினுடைய மேன்மை என்ன அப்படிங்கிறத இசை கேட்டு நாம் இன்புறணும். இரவு நேரத்தில் கொஞ்ச நேரமாவது பாட்டு கேட்கணும். குழந்தைக்கு தாலாட்டு பாடணும். வீட்டில் களைப்பு இருந்ததுன்னா பெண்களோ ஆண்களோ கொஞ்சம் பாடி ஒரு பெரிய என்ன சொல்கிறது விடுதலை அடையணும். இசைக்கு அவ்வளோ பெரிய வலிமை இருக்குது. இசை வெல்க, இசை வாழ்க.